இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன கோடத்தி சமக்ஷம் பாலன் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்வி ஃபேமிலி உறுப்பினர் சொன்ன படத்தை தான் போட போறேன். அவரு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாரு. கமெண்ட் பண்ணா பின் பண்றேன். இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரா நீங்களே சொல்றீங்க மக்களே. என்னையே இந்த படத்தை நல்லா இருக்கு நம்ப வச்சு பார்க்க வச்சிட்டாரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வக்கீலா இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு திக்குவாய் பிரச்சனை, சரியா கேஸ் எல்லாம் வாதாட முடியல. இந்த டைம்ல ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாரு. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அந்த ஆக்சிடென்ட்டை யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்ச ஹீரோக்கு காத்துக்கிட்டு இருந்த ட்விஸ்ட் தான் படமே. படத்தை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி வளர்ந்து வராங்க, அப்பா எவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் ஆர்மி ஆபீசர். இப்போ ஏதோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே இந்த அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரே பிளான் மட்டும் இருக்கக்கூடாது, பிளான் ஏன்னு இருந்ததுன்னா பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோயினை வளர்க்கறாரு. ஒரு நாள் திடீர்னு நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் இல்லாம போயிட்டேன் அப்படின்னா உன்னை பார்த்துக்க இங்க யாருமே கிடையாது, ஒரு வேலையா நான் வந்துட்டு திருவனந்தபுரம் வரைக்கும் போக போறேன், அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன்னை செட்டில் பண்றேன், உன்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரி பண்றேன் அப்படின்னும் போது, அப்பா ஏன்பா அப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க போறீங்க, நீயும் நானும் சந்தோஷமா தான் இருக்க போறோம், நான் வேலை தேடிட்டு இருக்கேன் இல்லையா, கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களை உட்கார வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரனை காமிக்கிறாங்க. இவன் கார்ல போயிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய போலீஸ் படையே வந்து இவனை சுத்தி வளைச்சு உன்னுடைய காரை செக் பண்ணும் அப்படின்னும் போது, நான் யாருன்னு தெரியுமா, என்னுடைய காரையே நீங்க செக் பண்ணுவீங்களா அப்படின்னும் போது, இங்க யாரு கார் மேல சந்தேகம் வந்தாலும் நாங்க கண்டிப்பா செக் பண்ணுவோம், எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா கூட்டிட்டு போறாங்க. இப்போ காருக்கு பின்னாடி பக்கமா போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கோடி கோடியா பணம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய பேக் முழுக்க பணம் இருக்கு. மொத்தமா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 3 கோடி. இவன் இல்லீகலா இந்த பணத்தை கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போலீஸ் கொண்டு போயிடுறாங்க. இவனையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ஒரு வக்கீல் மக்களே. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான திக்குவாயி. இப்ப கூட ஒரு கிளைண்ட்டுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்து கோர்ட்ல இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜட்ஜே கலாய்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க வாதாடி முடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. உன்னுடைய கட்சிக்காரரை இப்போ ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, அவனுக்கு பெயில் வேணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்றாரு. பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி ஏஞ்சி பேசும்போது, ஏன் பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவர் வெளியே போயிட்டு மறுபடியும் குற்றம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலா இந்த ரவுடியை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த எவிடன்ஸும் கிடையாது. இதுக்காக நீங்க அப்ஜெக்ஷன் சொல்ல முடியாது, நான் பெயில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுக்கும் போது, பேசலாலும் பரவாயில்ல எப்படியோ பெயில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியுடைய கேங்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஃபீஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த கேஸுக்காக நான் வாதாடினேன் இல்லையா, எனக்கு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வக்கீலே என்கிட்ட ஃபீஸ்லாம் கிடையாது, சுத்தமா காசே இல்லாம நானே டீ குடிக்க காசு இல்லாம நிக்கிறேன், நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, அங்க நீ ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு வேணாம், காசு தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ எங்க ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு வீட்டுடைய பேரை சொல்றாரு. எவ்வளவு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 6000 அப்படின்றாரு. இப்போ நான் கூட்டிட்டு போயிட்டு காமிக்க போற வீட்டுடைய வாடகை வெறும் 2000 மட்டும்தான், என் கூட வா, அதுவும் நீ வந்துட்டு வாடகையே கட்ட வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டம்மி வக்கீல் மக்களே. இது வரைக்கும் வாதாடின எந்த கேஸ்லயும் வின் பண்ணது கிடையாது. ஒரு பெரிய வக்கீல் கம்பெனில ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங் மாதிரி இருக்காரு. ஏதாவது எடுபடி வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ரவுடி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு பெரிய ஊருக்குள்ள போறான். இது எந்த மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க கஞ்சா விக்கிறது, அபின் விக்கிறது, பொண்ணுங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமான பகுதி. இங்க போலீஸே பெருசா வரமாட்டாங்க. என்ன கர்ம ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஏரியா அப்படிதான் இருக்கும், மேல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா, இந்த இடத்துக்கு சொந்தக்கார ரவுடி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் எங்கேயோ போயிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நைட் டைம் வேறையா. இவர்
இவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் அந்த ஒரு லாரி இவரை வேண்முத்துக்குன்னு அடிச்சு தூக்குது. பயபுள்ள ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரோஹனை காமிக்கிறாங்க. ரோஹன் நம்ம ஹீரோ எந்த கம்பெனில வேலை பாக்குறாரோ அதே கம்பெனியோடைய ஓனரை மீட் பண்ணி என் கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும், இந்த 3 கோடி எனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு எனக்கு நிறைய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொண்டு வந்தேன், அந்த பணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க அப்படின்னும் போது நீங்க கவலையே படாதீங்க, நான் கோர்ட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்களோ அதனுடைய காப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒரு அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு எனக்கு அந்த காப்பியை கொண்டு வாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ தான் அந்த விஷயம் ரெடி பண்ணும் போல நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோவும் கொடுக்குறாரு. கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா செக் பண்றாரு. செக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. வேண்முத்துக்குனே இந்த ஓனர் நம்ம ஹீரோவை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஆளக்கானும் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் லீவ்ல போயிட்டு இப்பதான் சார் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு திக்கி சொல்லும் போது இவரு சிரிக்கிறாரு. போதும் நீ சொன்ன வரைக்கும் போதும், ஒரு வேலையை ஒழுங்கா பாக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு லீவ் போடுற, இன்னைக்கு வரும்போதும் லேட்டா வந்திருக்க, உன்னை நம்பி நான் என்ன வேலையை தான் கொடுக்கறதோ தெரியல அப்படின்னும் போது நான் சீக்கிரமா வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே ரோஹன் பார்த்து செமையா சிரிச்சு வாதாட தெரியாத வக்கீலுக்கு வாய்தான் முக்கியம், இந்த ஆள் பேசி முடிக்கிறதுக்குள்ள கோர்ட் டைமே முடிஞ்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இந்த ஆளுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த வீட்டுல சரியா ஸ்டே பண்ணவே முடியல. அந்த பெரிய ரவுடி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். இந்த ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, இவன் சரியான காமெடி பீஸ் போல. நம்ம ஹீரோக்கு நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இவனை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எங்க பாஸ் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க என்னால ஸ்டே பண்ண முடியாது, நான் அடிக்கடிக்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன், அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போறேன், ஆளை விட்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஏன்டா வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க. நீலாம் ஒரு தாயா, வீட்டுக்கு வந்தா வாடா செல்லும் வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுவியா, அதை விட்டு ஏன்டா வந்தன்னு கேக்குற அப்படின்னும் போது வேற என்ன கேட்க முடியும், நீ வந்தா என்கிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவ, டிவி சீரியலே பார்க்க விட மாட்டேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அம்மா சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா இருக்கிற எல்லா இல்லீகலான வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுமே வக்கீலா இருந்திருப்பாரு. ஆனா போயிட்டு கேஸ்லாம் வாதாடாம இருக்கிற எல்லா இல்லீகலான வேலை பாக்குறது, கஞ்சா வாங்கி சப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உன் புருஷன் ஒரு நாளைக்கு போலீஸ்ல மாட்டிக்கு தான் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதையும் பார்ப்போம், நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. இப்போ ஹீரோவுடைய அப்பா வராரு. வந்தவரு ஹீரோவை பிடிச்சி செம்மையா திட்டுறாரு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் இல்லீகலான வேலை பண்ணாலும் அதுலயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. நம்ம ஹீரோவை ஒரு தோத்து போன வக்கீலு, உன்னால ஒரு கேஸ கூட ஜெயிக்க முடியாது, நீலாம் வக்கீல் வேலைக்கே சரிப்பட்டு வரமாட்ட, நீ எப்பதான் வின் பண்ண போறியோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோ எப்பயாச்சும் ஊருக்கு போயிட்டு வேலை பார்க்கறாரு. பெருசா கேஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி அம்மாயிட்ட இருந்து கொஞ்சம் காசு ஆட்டையை போட்டு மறுபடியும் ஊருக்கு போறாரு போல. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சியுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. இப்போ அந்த தங்கச்சியுடைய புருஷன் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. ஒரு கேஸ் இருக்கு, நீ தான் எடுக்கணும் அப்படின்னும் போது என்னால எந்த கேஸையும் எடுக்க முடியாது, முக்கியமா நீ கூட்டிட்டு வர இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் என்னால வாதாடவே முடியாது அப்படின்னும் போது நான் டைவர்ஸ் கேஸ்னு சொல்லவே இல்லையே, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணுடைய கழுத்துல தாலி செயின் இருக்கு, ஆனா தாலி டாலரை மட்டும் காணும், அவங்க ஏதோ டாலர் போடுவாங்க போல. எந்த பொண்ணுமே ஒரு வக்கீல பார்க்க தனியா வரமாட்டா, புருஷன் தான் கூப்பிட்டு வருவா. இந்த பொண்ணு தனியா வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா டைவர்ஸ்க்காக தான் வந்திருக்கான்னு அர்த்தம். எனக்கு இந்த டைவர்ஸ் கேஸ் வேணா, உனக்கு கொஞ்சமா கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என் தலையில கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த மச்சான் வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ்ல எஸ்ஐயா இருப்பாரு. இப்போ ஹீரோவுடைய அப்பா அங்க வந்து நீ இன்னமும் எஸ்ஐயா இருக்கிறியா இல்ல வந்துட்டு வேலையை விட்டு அமிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னமும் இருக்கிறேன் அப்படின்னும் போது அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் நம்ம ஹீரோயினை வர சொல்லி இது உங்க அப்பாவுடைய டெட் பாடியான்னு பாருங்க அப்படின்னும் போது இவங்களும் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறாங்க. இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திருவனந்தபுரத்துல ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த லாரியை கண்டுபிடிக்க முடியல, அங்க சிசிடிவி கேமரா இல்ல, ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, டெட் பாடி மட்டும் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் அப்பாவை காணும் யாரெல்லாம் புருஷனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு காமிக்கும் போது நீங்க தான் பார்த்துட்டு அப்பா தான், ஆமா என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, உங்க அப்பா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க போறேன் அப்படின்லாம் என்கிட்ட சொல்ல, ஒரு முக்கியமான விஷயமா திருவனந்தபுரம் வரைக்கும் போறேன், போயிட்டு வந்து நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ பார்த்தா டெட் பாடியா கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுகாதீங்க, ஃபார்மாலிட்டி எல்லாம்
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெட் பாடி கிடைக்கும், உங்க டீடைல் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க ஹீரோவுடைய அப்பாவும் அந்த மச்சானும் வந்திருக்காங்க. இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு சின்ன பிரச்சனை, நீ அப்பாக்கு ஒரு உதவி செய்யணுமா அப்படின்னும் போது, என்ன பிரச்சனை என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா இந்த கஞ்சா எல்லாம் வித்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா, கஞ்சா விற்கும் போது போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க, என்னுடைய மாமான்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் காசு கொடு, உன்னுடைய அப்பாவை விட்டுறேன், கேஸ் போடாம விட்டுறேன், இல்லனா 7 வருஷம் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. நீ எனக்காக ஒரு 3 லட்சம் காசை கொடுத்த அப்படின்னா நான் எப்படியாச்சும் கேஸ் இல்லாம வெளியே வந்துருவோம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது, என்னது 3 லட்சமா, 3000 இல்லாம இருக்கேன், நானே அடிக்கடிக்க வந்து அம்மா தான் காசு வாங்கிட்டு போறேன், என்கிட்ட வந்து காசு கேட்டா என்கிட்ட எப்படி காசு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் கொடுத்து உன்னுடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா ஒரு கேஸ நீ எடுத்து வாதாடணும், நீ ஒரு கேஸ எடுத்துக்கணும் அப்படின்னும் போது, நீ ஒரு கேஸ கொண்டு வர அப்படின்னா அது ஒரு மோசமான கேஸா தான் இருக்கும், என்னால அந்த கேஸ எடுக்க முடியாது அப்படின்னா, நீ கேஸ் எடுக்கல அப்படின்னா நான் காசு கொடுக்க மாட்டேன், உன்னுடைய அப்பா ஜெயிலுக்கு போயிடுவாரு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. உடனே அப்பாவும், இவனை நம்பி வந்ததுக்கு நான் அமைதியா வீட்லயே இருந்திருக்கலாம், இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அப்பாக்காக கூட இவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது, சரி நான் உங்களுக்காக பண்றேன், அந்த கேஸை நான் எடுத்து என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே உன்னுடைய அப்பாவை நான் காப்பாத்துறேன், காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானும் அப்பாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்லயே இந்த மச்சானும் ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு மச்சானை பார்த்து, என்ன விஷயம், யாருக்காக நான் கேஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது, அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடு பார்த்திருக்கா, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எங்க இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதலாளியுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போனா, அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணை தவிர வேற யாருமே இன்டர்வியூக்கு வரவே இல்லை, அந்த வீட்லயுமே அந்த ஓனர் மட்டும் வந்திருக்காரு, அந்த ஆளு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிருக்காரு. இவ அதுக்கப்புறம் பயந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா. அப்ப நான் சொன்னேன், அது வந்துட்டு பெரிய ஆளுடைய கேஸ், இந்த கேஸை நீங்க போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பெருசா எந்த இம்பாக்டுமே கிரியேட் ஆகாது, முக்கியமா உங்ககிட்ட சரியான ஆதரவும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கோர்ட்டுக்கு வாங்க, அங்க போங்க, விசாரணைக்கு வாங்க அப்படின்னா இழுத்தடிப்பாங்க. அதை விட நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஓனர் மேல மான நஷ்ட வழக்கு போடுங்க, நீ வந்துட்டு என்ன உடல் ரீதியா மன ரீதியா பயங்கரமா துன்பப்படுத்திட்ட, அதுக்கு 1 கோடி காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க, வக்கீல் நோட்டீஸ பார்த்துட்டு அந்த ஆள் உங்களுக்கு 1 கோடி கண்டிப்பா பணம் கொடுப்பாரு, கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னும் போது, இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மச்சானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணை நம்ம ஹீரோ கிட்ட கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கேஸ்லாம் கண்டிப்பா என்னால எடுக்கவே முடியாது, இது கொஞ்சம் கூட எத்திக்ஸே கிடையாது அப்படின்னும் போது, பணம் வேணும் அப்படின்னா எத்திக்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் சொல்றான். இது சட்டப்படியும் குற்றம் அப்படின்னும் போது, அப்படின்னா உங்க அப்பா பண்ணது மட்டும் என்ன நியாயமா, நீ இந்த கேஸ் எடுக்கல அப்படின்னா உங்க அப்பாக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், அவரு ஜெயிலுக்கு போயிடுவாரு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்பா சாமி கேஸ் எடுக்கிறேன், அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னும் போது மச்சானும் அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. இந்த பொண்ணு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு, நான் எஸ்ஐ சார் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே இதுல எழுதி வச்சிருக்கேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, என் பேரு அனுராதா அப்படின்னும் போது, கால் பண்ணும்படிலாம் வராது, வேணும் அப்படின்னா கால் பண்றேன், இப்போ கிளம்புங்க அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டு ரவுடியும் காமிக்கிறாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி, நீங்க தான் ஒரு பொண்ணுக்காக டிஜிபிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிவி சேனல்ல இருந்து கால் பண்றாங்க. நான் எதுக்காக அனுப்ப போறேன், அதுவும் டிஜிபிக்கு எதுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. பாரியா காலங்கத்தால யாரோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது மறுபடியும் யாரோ கால் பண்றாங்க. இந்த வாட்டி போலீஸே கால் பண்றாங்க. கால் பண்ணி, நீங்க எதுக்காக டிஜிபிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க வருங்கால மாமியார் மேல சத்தியமா சொல்றேன் நான் எதுவும் அனுப்பல அப்படின்னும் போது, போயிட்டு டிவி போட்டு பாருங்க அப்படின்னா டிவி போட்டா இந்த விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருடைய பேர் போட்டிருக்கா அப்படின்னா டிஜிபியுடைய பேர் தான் போட்டு போயிருக்கா. நம்ம ஹீரோ செக் பண்ணாமலே, அவர் யாரு என்னன்னு தெரியாமலே இவர் பாட்னு போயிட்டு நோட்டீஸ் மட்டும் அமுச்சு விட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நம்ம ஹீரோ மச்சானுக்கு கால் பண்ணி, யோ என்ன விஷயம் தான் நடக்குதுங்க, தேவையில்லாம என்ன ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டி விட்ட போல அப்படின்னும் போது, மச்சான் மச்சான் எனக்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, போற போக்க பார்த்தா என் வேலையை பறி போயிடும் போல அப்படின்னும் போது, போனா போது எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்க இல்லையா, உனக்கு வேலைலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணா போலீஸ் வந்து சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோவை
பிடிக்கிறாங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோ ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இங்க ஒரு ஏசிபி இருப்பாரு. இந்த ஏசிபி நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சவரு. நம்ம ஹீரோடைய சீனியர் மக்களே, காலேஜ் படிக்கும் போது நல்ல ஃப்ரெண்டும் கூட. பாலா என் கூட வா, ஒரு சின்ன விஷயம் தான், பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீ கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோடைய மச்சானும் இருக்காரு. மச்சான் நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா, உன்னையும் சேர்த்து ஏமாத்திட்டா. இப்ப நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம். உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, மறந்தும் கூட என் பேரை மட்டும் சொல்லிடாத, உன் அக்காவுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. இந்த வேலை போச்சு அப்படின்னா நாங்க வாழவே முடியாது. தயவு செஞ்சு அந்த பொண்ணு நேரா வந்தா என்ன மீட் பண்ணி இந்த நோட்டீஸ கொடுக்க சொல்லிட்டு போனா, நானும் தெரியாம அமுச்சு விட்டேன், அவ்வளவுதான். இதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு போது ஹீரோக்கு செமையா கோருது. இப்போ ஹீரோவை உள்ளுக்குள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் வக்கீல் நோட்டீஸ் அமிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ திக்கி திணறி ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா யாருக்கு அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா எதுவுமே செக் பண்ணாம நீ பாட்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் போலீஸோடைய சீஃபுக்கு தான் இந்த பொண்ணு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொல்றா அப்படின்ற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு முதலாளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அதனால தான் அனுப்புனேன். போலீஸோடைய சீஃபுக்கு தான் இந்த பொண்ணு அனுப்ப சொல்றா அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னும் போது, உன்னை தேடி எதுக்காக அந்த பொண்ணு வந்தா? எக்கச்சக்கமான வக்கீல் இருக்காங்க, நல்ல வக்கீல் இருக்காங்க, அவங்க யார்ட்டையும் போகாம அந்த பொண்ணு எதுக்காக உன்னை தேடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் எனக்கு தெரியல மேடம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. என்னடா ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே செம குழப்பமா இருக்கும். இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாக்குறாரு, அந்த மச்சானும் பாக்குறாரு. அங்க வந்த பொண்ணு இந்த பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கும் போது, உங்ககிட்ட வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொன்ன பொண்ணு இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ மச்சான் வந்துட்டு, மச்சான் உண்மையை சொல்லுங்க, இந்த பொண்ணு தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஆமா இந்த பொண்ணு தான் வந்தா அப்படின்னு சொன்னா ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. செமையா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆளை பார்த்தது கூட கிடையாது, நாளா இந்த ஆள் கிட்ட வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏமா கொஞ்சம் வாய மூடுமா, நீயும் அவனும் சேர்ந்துட்டு ஒரு டிஜிபி கிட்ட பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு இப்போ நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி பண்ற, பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா, என்னையா உன் மச்சான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மச்சானை கூப்பிட்டு கேட்கும் போது, இவனுக்கு பெரிய கேஸ்லாம் ஒன்னும் வராது, சரியா பேசவும் முடியாது, அதான் இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்தா கொஞ்சமா பணம் சம்பாதிப்பாரு, அவ்வளவுதான், ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னும் போது, நீ எல்லாம் ஒரு போலீஸ், முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசிபி அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸையும் கூப்பிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த லேடி போலீஸ் கிட்ட அவன் இந்த மாதிரி ஆளே கிடையாது, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவன் எடுத்து வாதாடவே மாட்டான், நீதி நேர்மை நியாயம்னு இருக்கிறவன், எதுக்காக இப்படி ஒரு கேஸ் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல, நான் விசாரிச்சு சொல்றேன் மேடம் அப்படின்னும் போது, சரி ஓகே இப்போதைக்கு அவன் வக்கீலு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரெண்டு பேர்கிட்டயும் எழுதி வாங்கிட்டு இங்க இருந்து அவங்கள போக சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது மச்சான் பின்னாடியே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், அன்னைக்கு வந்த பொண்ணு என்னையும் ஏமாத்திட்டா உங்களையும் ஏமாத்திட்டா, இங்க வேற என்னமோ நடக்குது போல, ஆனா நல்ல வேலை நீங்க வந்துட்டு அந்த டைம்ல கரெக்டா மாத்தி இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹீரோக்கு சரியான காண்டு. மச்சான கூட பார்க்காம போட்டு பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, உங்க தங்கச்சியுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அப்படின்னும் போது, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சிஎம் காமிக்கிறாங்க. சிஎம் பார்க்க டிஜிபி வந்திருக்காரு. என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒண்ணுமே புரியல, ஆனா எனக்கு எதிரா ஏதோ சதி நடக்குது அப்படின்னு மட்டும் புரியுது. அந்த பொண்ணு சொல்ற அந்த நாள்ல நான் கோட்டயம்ல ஒரு மீட்டிங்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, மீட்டிங்க்கு போனேன், அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கும் தெரியும், ஆனா மீட்டிங்க்கு நடுவுல லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தியாமே அப்படின்னும் போது, அந்த ஒரு மணி நேரத்தை வச்சுதான் என் மேல குற்றம் சாட்டுறாங்க, ஆனா நான் குற்றவாளி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னும் போது, இப்போ நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை, லீவ் போட்டு உன்னுடைய ஊருக்கு போ, இந்த கேஸ ஏடிஜிபி இந்துலேகா விசாரிக்கிறாங்க, அவங்க விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த காலனிக்குள்ள வரும்போது அங்க இருக்க மக்கள்லாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இங்க வந்து இருந்துட்டு எதுக்காக அவ்வளவு பெரிய போலீஸ் மேல பொய் கேஸ் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோடைய வீட்டு வாசல்ல நிறைய பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. சார் சொல்லுங்க என்ன விஷயம் ஆச்சு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ
ஹீரோ ஒண்ணுமே பேசாம மேல போயிட்டு தண்ணி குடிக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் வராங்க. என்ன நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. நீ பாக்கலல்ல, பாக்காத என்ன எதுக்காக பார்த்த? நான் தான் வந்து புகார் கொடுத்தேன், நான் தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி என்ன மாட்டி விட்ட. தேவையில்லாம நீ இப்போ என்ன இந்த கேஸ்ல இழுத்து விட்ட. உன்னால இப்போ என்னுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு. என்னுடைய அப்பா செத்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்ட. எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ பேசாம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாரு. இங்க பாரு, எங்க போனாலும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போ, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்ப நீ பிரஸ் மீடியாக்கு முன்னாடி போயிட்டு நான் இந்த விஷயத்த பண்ணலான்னு சொல்லி உண்மையை சொல்றியோ அப்பதான் நான் கிளம்பி என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கீழே போறாரு. ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. அங்க இருக்க பிரஸ் மீடியாக்காரங்களாம் ஹீரோ கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம போறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது யாரும் என்கிட்ட ஒண்ணுமே கேட்காதீங்க, எதுவா இருந்தாலும் வக்கீல் கிட்ட கேளுங்க. வக்கீல் வந்துட்டு என்னை யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு அப்படின்னும் போது இங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த நியூஸ அந்த லேடி போலீஸும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேக்கோட போயிட்டே இருக்கும் போது அந்த ரவுடி பசங்களா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. நம்ம ஹீரோக்கு பெருசா சண்டை போட வரல, லைட்டா அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு அந்த ஃப்ரெண்டோடைய வண்டியில ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறாரு. இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. முன்னாடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை எதுக்கியா ஏத்தி உட்கார வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு தான் உங்க கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் என்ன பாஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட நீ எங்கம்மா வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், நான் தான் சொன்னல அப்படின்றாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோவுடைய அம்மா வெளியே வந்து நீங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது, இந்த பொண்ணுக்கும் உனக்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன், எதுக்காக இந்த பொண்ணுக்காக அவ்வளவு பெரிய கேஸ் எடுத்திருக்க, ஒழுங்கா இத சொல்லிட்டு நீ மட்டும் உள்ளுக்குள்ள போ, இந்த பொண்ணு உள்ள வரக்கூடாது அப்படின்னும் போது ஹீரோவுடைய அப்பா தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. இவங்களே ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னும் போது ஹீரோயினும் உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்றாங்க. அங்க இருக்க புக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கட்சியில இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம பயங்கரமான பேச்சாளரா இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோவுடைய அப்பாவும் பார்த்துட்டு என் புள்ள காலேஜ் படிக்கும் போது பயங்கரமா பேசுவான், மேடைக்கு மேடை ஏறி பேசுவான், இவன் பேசினா அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து கேட்பாங்க, அப்படி ஒரு பேச்சாளர். அந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என் பையனால பேச முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நடுவுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு போல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுடைய மச்சானும் தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க. மச்சான் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு எதுக்காக வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணும் மச்சானும் சேர்ந்து டிஜிபிக்கு எதிரா ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சந்தேகப்படுறாங்க. இதுல என்ன வேற சேர்த்து சந்தேகப்படுறாங்க. அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னும் போது அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா சொல்றாரு. நீ பண்ற ஃப்ராடு தனம்லாம் எனக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது, ஃப்ராடு தனம் பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுலயுமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களை மாட்டி ஒரு அளவுக்கு எந்த தப்புமே பண்ணக்கூடாது. உன்னால் தான் என் பையன் இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு எங்கேயே தான் இருக்கும், யாரும் கேட்க கூடாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இதே விஷயத்த ஹீரோவும் சொல்றாரு, உன்னால் தான் இந்த பொண்ணும் நானும் இந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, அது என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ட்ரியை நான் கண்டுபிடிக்க போறேன், வா சுருதி இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு அந்த வண்டியில அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது பின்னாடி எக்கச்சக்கமான கார்ல ரவுடி பசங்களாம் ஃபாலோ பண்ணி வராங்க. ஃபாலோ பண்ணி வந்தவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை கடத்த ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோ இறங்கி சண்டை போடுறாரு. செமையா சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த காலனிக்கும் போறாங்க. அங்க இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரும்போது அவங்களையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டிஜிபி அதுக்கப்புறம் ஏடிஜிபி இந்த மாதிரி போலீஸ் டீமை காமிக்கிறாங்க. ஒரு மீட்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் தான் ஆச்சு, உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன விஷயம் ஆச்சுன்னு அந்த ஏசிபி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த எஸ்ஐய பார்த்து இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்கணும், நேரா நீங்க கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டா நமக்கு 1 கோடி பணம் கிடைக்கும், அந்த 1 கோடியில உங்களுக்கு நான் பாதி கொடுக்குறேன், எனக்கு நான் பாதி வச்சுக்கிறேன், இதுக்கு வந்துட்டு நல்ல வக்கீலா எனக்கு வேணும் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காங்க. இந்த வக்கீல் பாலன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், அவனுக்கு என்ன விஷயம் நடக்குது, நம்ம யார் மேல கேஸ போட போறோம், இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம அனுப்பிச்சு விட்டுருக்கான். இப்போ அந்த பொண்ணும் சரி வக்கீல் பாலனும்
நானும் சரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்க தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டோம். ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு எங்க 2 பேரையும் மாட்டி விட்டா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அமைச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிஜிபி திரும்பி வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி சொல்லும் போது சரி ஓகே எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிங்க, அந்த பொண்ணு யாரு, அட்லீஸ்ட் அந்த பொண்ணுடைய பேரு என்ன அப்படின்னாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கேட்கும் போது எங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் யாராவது அந்த பொண்ணை பார்த்திருப்பாங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னும் போது போலீஸோடைய சீஃபுக்கே இந்த நிலைமை அப்படின்னா உங்களால ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்க முடியல, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்போ அந்த ஏடிஜிபியை மட்டும் கூப்பிட்டு வச்சு உன்னாலையும் ஒண்ணுமே பண்ண முடியலையா, அந்த சிஎம் ஒண்ணுதான் நம்பிக்கிட்டு இருக்காரு, ஆனா நீ ஒழுங்காவே விசாரிக்க மாட்டே அப்படின்னும் போது இன்னமும் நான் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், என்னால கண்டிப்பா இந்த கேஸை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் லைட்டா முட்டிக்குது. அந்த முட்டினதோட இவங்க வெளியே வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. உன்னுடைய அப்பா கடைசியா எதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திருவனந்தபுரம் போறேன், ஒரு முக்கியமான விஷயமா போறேன், உனக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனா எங்க போறேன் யார பார்க்க போறேன் அப்படின்லாம் சொல்லல அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம நாளைக்கு காலையில உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய அப்பாவுடைய 2வது மனைவி கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னும் போது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மறுநாள் காலைல போயிட்டு வீட்டுக்கு கதவை தட்டினா அந்த சித்திக்காரி வந்து காட்டுக்கத்தா கத்த ஆரம்பிக்கிறா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்ல ட்ரை பண்றாரு, வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படியே திக்கிட்டே நிக்கும் போது நான் வந்துட்டு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போக வந்தேன், நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ லைட்டா சில பல கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நேத்தோ இல்ல இன்னைக்கோ உங்களை பார்க்க யாராவது வந்தாங்களா, வந்து காசு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார் என்ன பார்க்க வர போறா, யாருமே எனக்கு காசுலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அப்படி யாராவது காசு கொடுத்தா மட்டும் நான் என்ன டக்குன்னு வாங்கிடுவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம வரும்போது ஹீரோயின் இப்ப எதுக்காக வீட்டுக்கு வரணும், என் சித்தி கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, வந்ததுக்கு அசிங்கப்பட்டு போனதுதான் மிச்சம் அப்படின்னும் போது கிடையாது, நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக வந்த, என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னும் போது உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து உங்க சித்திக்கு கண்டிப்பா யாராவது காசு கொடுத்திருப்பாங்க, யாரு காசு கொடுத்தாங்களோ இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த நபர் தான் இருக்காரு, காசு கொடுத்தாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதான் வந்தேன், கண்டிப்பா உங்க சித்திய ஒரு நபர் பார்த்து காசை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அதை எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது உன்னுடைய சித்தி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க. கை நடுங்கிட்டே இருந்துச்சு, முக்கியமா இடது கை வந்துட்டு நடுங்கிட்டே தன்னுடைய துணியை புடிச்சிட்டு இருந்துச்சு. 2வது அவங்களுடைய கண்ணு, யாராவது ஒரு மனுஷன் பொய் சொல்றான் அப்படின்னா வலது பக்கம் தான் பார்த்து சொல்லுவான், உன்னுடைய சித்தி பயங்கர தடுமாற்றத்தோட இடது பக்கம் பார்த்து பொய் சொன்னாங்க, அவங்களுடைய கண்ணு இடது பக்கம் போகும்போது அவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க, இந்த ஆளுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க இருந்து கிளம்பி ஹீரோயினுடைய அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஏற்கனவே போலீஸ் வந்திருப்பாங்க, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, யாரும் அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா கண்டிப்பா யாராவது அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, நமக்கு இங்க ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடையா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அங்க இருக்கிற கடைக்காரங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து தரவா விசாரிச்சுட்டு போயிட்டாங்க, எங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது இது போலீஸ் விசாரிச்ச மாதிரி கிடையாது, நாங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க, நாங்க விசாரிக்கும் போது நீங்க உண்மையை தான் சொல்லணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னும் போது அப்படியா நீங்க இன்சூரன்ஸ் காரங்களா, உண்மையை சொன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், குறைஞ்சது 20,000-50,000 கூட கிடைக்கும் அப்படின்னும் போது எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த விஷயத்த ஒரு தாடிக்காரன் கேட்டுட்டு சைலண்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் அந்த சம்பவத்தை என் கண்ணால பார்த்தேன், அந்த லாரியோடைய நம்பர் கூட எனக்கு தெரியும், எவ்வளவு காசு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 50,000 கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ கொடுக்குற தகவல் வந்துட்டு உண்மையான செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னும் போது இதான் லாரியோடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ நம்பரை வாங்கிட்டு அங்கிருந்து போறாரு. அந்த பையனும் கிளம்பி போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த நம்பரை கசக்கி போடுறாரு. யோ என்னையா பொசுக்குன்னு கசக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க அவன் சொன்னது மொத்தமும் பொய் அப்படின்னும் போது இல்லையே நான் பார்த்தனே அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான்
அவனுடைய கண் பார்வை வந்துட்டு வலது பக்கமா தான் இருந்துச்சு அப்படின்னும் போது அவன் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் அப்படின்னா பேசும்போது உண்மையை சொன்னாங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் பக்கமா கண்ணுடைய அந்த கருவழி போகும், லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா லெஃப்ட் சைடு போகும். இந்த பையன் லெஃப்ட் ஹேண்டர், இவன் உண்மையை சொல்லியிருந்தான் அப்படின்னா லெஃப்ட் பக்கமா தான் போயிருக்கணும், இவன் வந்துட்டு போய் தான் சொன்னா அதான் ரைட் பக்கமா போச்சு அப்படின்றாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்கு பின்னாடி என்னமோ ஒரு உண்மை இருக்கு, இந்த பைப்புல என்னமோ மறைக்கிறான், நம்மள வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன், நீ அவன் பின்னாடியே போ, யாருக்காச்சும் கால் பண்ணுவான், கால் பண்ணா அப்படின்னா அவனுக்கே தெரியாம எப்படியாச்சும் போனை புடுங்கிட்டு வந்துடு அப்படின்னும் போது இவரும் போறாரு, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் யாருக்கோ கால் பண்றான், கால் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது இவரும் போனை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த போன்ல இவன் கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. பாசே இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வா அப்படின்னு சொன்னா இந்த காமெடி பீஸ் ரவுடி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பாசே போயிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டா விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி போடுறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மச்சான் இந்த போனை புடுங்கி பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறாரு. எவனோ திருட்டு பையன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொதுமக்கள் அந்த பையன்லாம் சேர்ந்து பொலன்னு பொழந்து விட்டுறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த ஏசிபியை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இது வரைக்கும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயமே சொல்றாரு. முக்கியமா அந்த நம்பரையும் கொடுத்து இந்த நம்பரு யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, இந்த நம்பரை கண்டுபிடிச்சா யாரு வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது நீ சொல்றது எல்லாமே கரெக்ட், ஆனா யாராவது பிளான் பண்ணி இந்த பொண்ணுடைய அப்பாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரா போயிட்டு ஒரு ஆள் கிட்ட காசை கொடுத்தலாம் இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. நடுவுல ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, கை மாறி கடைசியா தான் இந்த லாரி டிரைவர் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இப்ப நம்ம தேடி போனா அந்த லாரி டிரைவரை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம விசாரிச்சு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த பொண்ணுடைய அப்பா சாவறதுக்கு முன்னாடி முக்கியமா 2 இடத்துக்கு போயிருக்காரு. ஒன்னு குலதெய்வம் கோவிலுக்கு, அந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவாராம், ஆனா சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஏன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது திருவனந்தபுரத்துல யாரையோ மீட் பண்ண போயிருக்காரு, அங்க எது போனாரு, யாரை மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க, நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்றாரு. சரிடா நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், முதல்ல இந்த நம்பரு யாரோட இது, இப்போ இந்த நம்பரு ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் ஈவினிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இவனை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இவன் காலேஜ் டைம்ல பார்த்த மாதிரி இருக்கான். காலேஜ் டைம்லலாம் பயங்கர சேட்டக்கார பையன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இவருடைய காலேஜ்ல சீனியர் தானே அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு காலேஜ் டைம்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி. என்னதான் 2 பேரும் எதிர் கட்சியில இருந்தாலுமே ரொம்ப நல்ல நண்பர்கள். இவங்களை பார்த்தா எதிர்கட்சிக்காரங்க அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு கலவரம் ஏற்படுது. இந்த 2 கட்சிக்காரங்களும் செமையா சண்டை போடுகிறாங்க. சண்டையில நம்ம ஹீரோ களத்துல இறங்கி சும்மா வெறியா சண்டை போடுறாரு. இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாரு. அந்த டைம்ல யாரோ பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. அந்த சண்டைய தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுவாரு. தெரியாம மேல இருந்து தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். மாடி மேல இருந்து கீழே விழுந்தவரு ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு அப்படிதான் காமிக்கிறாங்க. உயிர் நண்பனையா பிடிச்சி தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடஞ்சு போயிட்டாரு. செமையா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அது ஃப்ரெண்டு அப்படின்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்ம பிடிச்சி தள்ளி விட்டா இந்த பையன் கீழே விழுவான் அப்படின்னு கூட தெரியாது. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கூட வரும்போது சும்மா தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போனா அங்க அந்த பையனுடைய அம்மா செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காது மெல்லியடிக்கிறாங்க. இந்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோக்கு பேச்சு வராம போது நம்ம ஹீரோ சொல்ல ட்ரை பண்றாரு. அம்மா நான் எதுவுமே பண்ணலமா, சத்தியமா நான் வேணுமத்துக்குனே அப்படி பண்ணலமான்னு சொல்ல வராரு. ஆனா சொல்ல முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவால சரியா பேச முடியாம திக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாரு. இந்த பிளாஷ்பேக் முடிய நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த ஏசிபியும் சரி ஓகே பாத்துருங்க, இந்த பொண்ணையும் கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ, நான் ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் போனோடனே நம்ம ஹீரோ கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு லவ் கிவ் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையாமே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சா, லவ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்குள்ள குட்டியா ஒரு காதல் மலருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ரவுடி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நீ கிளம்பி உடனே திருவனந்தபுரம் போ, அங்க போயிட்டு ஆஞ்சநேயர் பேர் போட்ட ஆட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே
ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு விசாரி, ஆஞ்சநேயர் பேர் போட்டு ஆட்டோல ஏறி போறேன் அப்படின்னா கடைசியா இந்த பொண்ணு கேட்கும் போது அந்த அப்பா சொல்லியிருக்காரு, மேபி அந்த ஆட்டோக்காரனுக்கு அப்பா எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த ரவுடி ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு அந்த ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஆட்டோவையும் கண்டுபிடிச்சு இந்த போட்டோவை காமிச்சு விசாரிக்கும் போது, ஆமா இவர் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த ரோஹனை காமிக்கிறாங்க. ரோஹன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அசாசினை வர சொல்லிருக்கான். இவரு தமிழ்நாடு போலீஸ்ல ஏசிபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி எவன் காசு கொடுத்தாலும் எந்த ஊருக்குனா போயிட்டு டீமை வச்சு போட்டு வருவாரா, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான போலீஸ். உங்களுக்கு யார கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யார கொலை பண்ணும் அப்படின்ற டீடைல்லாம் இந்த கவர்ல இருக்கு. மொத்தமா 1 கோடி, அதுல 50 லட்சம் ஆல்ரெடி உனக்கு கேஷாவே கொடுத்துட்டேன், மிச்சம் 50 லட்சத்தை இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வாங்கிக்கோ அப்படின்னு போது, சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி அந்த குலதெய்வ கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவில் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு மக்களே. காட்டுக்குள்ள போனா பூசாரி இவங்கள பார்த்துட்டு நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது எங்க குடும்பத்துடைய குலதெய்வ கோவில், என்னுடைய அப்பா வருஷம் இங்க வருவாரு அப்படின்னும் போது, உன்னுடைய அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களும் சொல்றாங்க, ஓ அந்த மனுஷனா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனாரு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவர் இறந்து போயிட்டாரு, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது, அந்த மனுஷன் அன்னைக்கே சொன்னாரு, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா என்னை தேடி கண்டிப்பா என் பொண்ணு வருவா, என் பொண்ணு பயங்கர புத்திசாலி, அவ வந்தா அப்படின்னா இந்த என்வலப்ப அவ கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த என்வலப்ப கொண்டு வராரு. இந்த டைம்ல அந்த அசாசின் டீமோட வந்து இத புடுங்குறான். டே யாரா நீ கோமாளி, அதை ஏன்டா புடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்ணை காமிச்சு மிரட்டுறான். இந்த இடத்த சுத்தி எக்கச்சக்கமான பேரு கன்னோட இருக்காங்க. இப்போ இந்த என்வலப்ப ஓபன் பண்றான். இதே டைம்ல ரோஹனுக்கு கால் பண்ணி, இவங்க இங்க வந்திருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என் கைக்கு ஒரு என்வலப் கிடைச்சிருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு லெட்டரு, கீ, அதுக்கப்புறம் ஒரு லாக்கருடைய ரெசிப்டும் இருக்கு அப்படின்னும் போது, அந்த லாக்கருடைய ரெசிப்டையும் லெட்டரையும் போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் சொல்றான். இந்த அசாசினும் போட்டோ எடுத்து அனுப்பின உடனே அந்த லெட்டரை எரிச்சது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் அங்கேயே கொலை பண்ணி போட்டு வந்துரு அப்படின்னும் போது, இவனும் லெட்டரை எரிச்சிட்டு இவங்களை சுட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இவ்வளவு தூரம் வந்து வீணா போச்சு, அந்த லெட்டர்ல என்ன விஷயம் இருந்துச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த கடவுள் தான் கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி மூலியமா இவன் என்ன பாக்குறான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவும் பார்த்திருக்காரு. இந்த அசாசின் அங்க போறதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு லாக்கர் ரூமுக்கு போறாங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த லாக்கர் ரூமுக்கு அந்த அசாசின் போயிட்டு லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. சே நம்ம வர லேட் ஆகி போச்சு, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு, அத அந்த பயபுள்ள ஆட்டைய போட்டு கொண்டு போயிட்டான் அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா வேற ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அப்பா அடிக்கடியே சொல்லுவாரு, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம 2 விஷயத்த பிளான் பண்ணும், பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் பிளான் ஏவை தான் கொண்டு போயிருக்கான், நமக்கு பிளான் பி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேப்பர் மட்டும் கிடைக்குது, வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. சே அப்பா எதுவுமே வைக்கல போல அப்படின்னும் போது, அப்படி கிடையாது, இங்க பாரு இந்த பேப்பர்ல ஏதோ ஒரு பசில் இருக்கு, இந்த பசில சால்வ் பண்ணா நமக்கு ஒரு பதில் கிடைக்கும், அந்த பதில வச்சு இப்ப நடந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில கண்டுபிடிக்கலாம், உன்னுடைய அப்பா செம ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கொலகாரனை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ரோஹனை மீட் பண்ணி அந்த லாக்கருக்குள்ள ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் தான் கிடைச்சது, இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா நான் பார்க்கல, நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்க, நீங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அங்க அந்த பொண்ணு வந்து இந்த பையனை ஷூட் பண்ணி கொலை பண்றா. நம்ம எதையுமே மிச்சம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது, கரெக்ட், இந்த ஆளு இறந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ் இந்த ஆளு யாரு, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆளும் அந்த பாலன் வக்கீலும் ஏதோ ஒரு சில சமயங்கள்ல மீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா பாலன் வக்கீலுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த ரோஹனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், இவங்க 2 பேரும் ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த பஸ்ல சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. இந்த ரவுடி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவரு திருவனந்தபுரம் போயிட்டு அந்த அப்பா எங்கெல்லாம் போனாரோ எல்லா விஷயத்தையுமே போட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்காரு.
இருக்காரு. அந்த போட்டோ எல்லாத்தையுமே போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏசிபி ஃப்ரெண்ட் வராரு. வந்தவரு அந்த பையன் இறந்து போயிட்டான், அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவனும் நீயும் அடிக்கடிக்க மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. நீ தான் அந்த தமிழ்நாடு போலீஸ கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி உன்னதான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ண, அந்த ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு யாருன்னே எனக்கு தெரியல, திடீர்னு வந்தான் கொலை பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு ஹோப் இருக்கு, கண்டிப்பா எனக்கு ஒண்ணுமே நடக்காது, இந்த கேஸ்ல ஒரு மர்மம் இருக்கு, அது என்ன மர்மம்னு நான் கண்டுபிடிக்க போறேன், ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டேன் அப்படின்றாரு. இப்ப அந்த லேப்டாப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரவுடி ஃப்ரெண்டு கொண்டு வந்த போட்டோ வீடியோஸ்லாம் இருக்கும். அதுல ஒரு போட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராட் பொண்ணுடைய போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு தான் வந்து என்ன ஏமாத்தினா, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்ப நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நம்ம பதில கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது இப்போ ஒரு பெரிய போலீஸ் படையே வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி உனக்கு ஒன்னும் ஆகாது, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி அப்படியே ஸ்டேஷன் போறாரு. நம்ம ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் அந்த ஏசிபிக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக அந்த ஆளை கொலை பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வாயவே தரங்க மாட்டாரு. இப்போ அந்த லேடி போலீஸ் வந்து என்னையா விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டியா, என்ன விஷயம் தான் ஆச்சு, அந்த ஆளு எதுக்கு உன்னை பார்க்க வந்தா, உனக்கும் அந்த ஆளுக்கும் என்ன பிரச்சனை, நீ எதுக்காக அவரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. சரி ஓகே, உங்க ஸ்டைல்லயே விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் வெளியே போலான்னு பார்க்கும்போது உங்ககிட்ட நான் பேசணும், ஆனா தனியா அப்படின்னும் போது சரி ஓகே எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம ஹீரோ இந்த லேடி போலீஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது. நம்ம ஹீரோக்கு ஜாமீனுக்கு நம்ம ஹீரோவே அப்ளை பண்ணிருப்பாரு. என்னுடைய கேஸ நானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி வாதாடிட்டு இருக்காரு. ஆனா ஏசிபியை கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான், இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், இந்த உண்மையை கேட்டீங்க அப்படின்னா நீங்களே எனக்கு ஜாமீன் கொடுப்பீங்க, ஆனா தனியா பேசணும், நானும் அனுராதாவும் தனியா பேசணும் அப்படின்னும் போது தனியாலாம் பேச அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வாதாடும் போது தனியா பேசணும் அப்படின்னா ஏன்ட்ட தானே பேச போறாரு, கூட்டத்துக்கு நடுவுல சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல கூட்டமே இல்லாம தனியா சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு உண்மை தெரிஞ்சா போதும், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியா காமிக்கப்படல. இப்போ நம்ம ஹீரோ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு ஜாமீன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோவுடைய போலீஸ் ஃப்ரெண்டு அந்த ஏசிபி, நான் அந்த போட்டோ வச்சு அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ரோஹனுடைய பிசினஸ் பார்ட்னர் தான் இந்த பொண்ணு, இந்த பொண்ணுடைய பேரு டீனா, இவ எதுக்காக உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்லாம் ஒண்ணுமே புரியல, ஏன்னா மிகப்பெரிய பணக்காரி அந்த பொண்ணு, உன்னுடைய பாஸ் கிட்ட கூட அந்த ரொனால்டு ஏதோ ஒரு கேஸ் விஷயமா வந்தா, அந்த 3 கோடி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீ பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ கொடுத்த இல்லையா போன் நம்பரு, அந்த போன் நம்பரை வச்சு அந்த லாரியை யாரு ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு லாரி டிரைவரை கூட கைது பண்ணியாச்சு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு நைட் நான் உயிரோட இருக்கணும், அதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு, இன்னைக்கு நைட்டை நான் கடந்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலைல எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும், இந்த பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னும் போது நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போறாரு. இங்கிருந்து போன நம்ம ஹீரோ டீனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பப்ல இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை தட்டுறாரு. அந்த பொண்ணு கன்னோட வந்து கதவை ஓபன் பண்றா. நீ வருவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நலங்கு வைக்க 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கன்னை புடுங்கி உன்னை இங்கேயே சுட்டு போக எனக்கு நிறைய டைம் ஆகாது, நீ எனக்கு தேவையே கிடையாது, அதான் உன்னை சும்மா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே ஒரு குத்த அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விடுகிறா. இப்போ அடியாலாம் வராங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அங்க ரோஹன் வரான். வசமா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னமோ உன்னுடைய ஆட்களே என்ன தேடி கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற, நானா தானே வந்து மாட்டினேன், நீங்க என்ன பிடிக்கல, நான் தான் பிடிக்க வச்சிருக்கேன், இது என்னுடைய பிளானு, அந்த டீனா உள்ள இருக்காளான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டீனாவை காணும், கால் பண்ணா போனு போக மாட்டேங்குது, நான் இங்க இருந்து உயிரோட போனா மட்டும்தான் டீனா இங்க உயிரோட வருவா அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த ஏசிபி கிட்ட தான் டீனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இவனையும் அந்த பொண்ணையும் இங்கேயே முடிச்சு விடுங்க, டீனாவை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிபி வந்து சொல்றாரு. மக்களே இதை பார்க்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கா இருக்கும். யாவ் டிஜிபி நீ எங்கேயா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படியே அதை பிளாஷ்பேக்கா சொல்லி முடிச்சிடுறேன் மக்களே. ஸ்டார்டிங் சீன்ல இந்த ரோஹனுடைய கார்ல இருந்து 3 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சிருப்பான்
இருப்பாங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டாம இவங்க இல்லீகலான முறையில மொத்தமா 200 கோடி சம்பாரிச்சிருப்பாங்க. அதை சேஃபா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிபியும் ரோஹனும் பிளான் பண்றாங்க. அதுக்கு டிஜிபி தான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ 3 கோடி ரூபாய் பணத்தோட இந்த ஹைவேல போ, நான் வந்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்து உன்னை பிடிக்க சொல்றேன். எல்லா போலீஸும் வந்து இந்த 3 கோடியை பிடிக்கும் போது மிச்ச எல்லா பணத்தையும் நம்ம வேற வழியா பத்திரமா சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னும் போது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனும் கொண்டு போயிருக்கான். ரோஹன் கொண்டு போகும்போது மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மிச்ச பணத்தெல்லாம் இவங்க சேஃபா கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பிளான் போட்டபடி எல்லாமே பக்காவா நடந்திருக்கு. ஆனா இந்த டிஜிபியும் அந்த ரோஹனும் பேசின விஷயத்த அங்க செக்யூரிட்டியா இருந்த நம்ம ஹீரோயினுடைய அப்பா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம போயிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ லீக் ஆக கூடாது அப்படின்னா எனக்கு 5 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? இந்த மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய சீஃப்டா நானு. நான் நினைச்சா உன்னை ஒரே செகண்ட்ல இங்கேயே முடிக்க முடியும் அப்படின்னும் போது, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி நான் உயிரோட போல அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை பென்டிரைவ்ல போட்டு சேஃபான ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த இடத்த என் பொண்ணால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். என் பொண்ணு கண்டுபிடிச்சா அப்படின்னா உன்னுடைய எல்லா விஷயமும் வெளியே தெரிய வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த டிஜிபியும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, டைம் வரும்போது நானே கால் பண்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்பாவும் இங்கிருந்து கிளம்புறாரு. போயிட்டே இருக்கும் போது இந்த ஆளை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சு கொலையும் பண்ணிட்டு இருக்காரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த பொண்ணு ஆதாரத்தை கண்டுபிடிப்பா. கண்டுபிடிச்சு நம்ம பேரை நாசம் பண்றதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இந்த பொண்ணை பப்ளிக் மத்தியிலையும் கோர்ட் மத்தியிலையும் ஒரு பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா போலீஸ், கோர்ட், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த பொண்ணை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன், அதுவும் டிஜிபி தன்னுடைய பேரு நாசமா போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த இந்த டிஜிபி, அந்த ரோஹன், அதுக்கப்புறம் டீனா 3 பேரும் பிளான் பண்ணி அதை நடத்தியும் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. டிஜிபி நீ கூடிய சீக்கிரமே ஜெயிலுக்கு போற அப்படின்னு போது அதை போற காலத்துல பாத்துக்கலாம், இவங்க 2 பேரையும் கொலை பண்றங்க, டீனாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி வெளியே போறாரு. 2 பேரா நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து கையெழுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போயிட்டு இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோக்கு செமையா வெறி வருது. வெறித்தனமா சண்டை போடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ரோஹன் கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோவை நிப்பாட்டான். இப்ப யாரோ கன்னை கொண்டு வந்து அந்த ரோஹனுடைய தலையில வைக்கிறாங்க. இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஏடிஜிபி தான். இந்த லேடி கிட்ட அன்னைக்கே நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு, நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிருப்பாரு. அவங்களும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. கையும் களவுமா இந்த டிஜிபியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரோஹனையும் அரெஸ்ட் பண்றாங்க. கடைசி சீன்ல கோர்ட்ல காமிக்கிறாங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. இப்போ கோர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேஸ நம்ம ஹீரோ வாதாடுறாரு. இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜும் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறாரு. நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இந்த ஜட்ஜி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு மனுஷன் எப்படி பேசுறான் அப்படின்றது முக்கியம் கிடையாது, என்ன பேசுறான் அப்படின்னு தான் முக்கியம். இதுக்கு பாலகிருஷ்ணன் தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா ஜட்ஜுக்கே கால் சரியில்லை, ஒரு குச்சை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அந்த காலேஜ் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, இந்த ஜட்ஜ் தான். இந்த ஜட்ஜ் தான் நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. ஐ மீன் தெரியாம ஆக்சிடென்டலா தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. கீழே விழுந்தவருக்கு கால் உடைஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலுமே இவரு படிச்சு முன்னேறி ஜட்ஜி அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கடைசியா இந்த ஜட்ஜி, ஏசிபி, நம்ம ஹீரோ 3 பேரும் மீட் பண்றாங்க. ஏன்பா அந்த சம்பவம் வந்துட்டு தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும், ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ என்ன தள்ளி விட்டு காலை முடமாக்குன, நான் உனக்கு சாபம் விட்டு வாயை முடமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி அப்படியே ஹக் பண்ணி 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்க, இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. மொத்தமா 5 ஸ்டார் ரேட்டிங் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு கொடுங்க. நம்ம எம்வி ஃபேமிலி சொல்ற படங்களையும் போடலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச படங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே போட ட்ரை பண்றேன். உங்க கமெண்ட் பேரோட வரும். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.